கருப்பு ஜூலை சுவரொட்டிகள் யாழில் கிழித்தெறியப்பட்டது. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு. வீட்டு பணிப்பெண் வயதெல்லையை மாற்ற யோசனை. ஒரே தடவையில் 2 டோஸ்களையும் பெற்றுக் கொள்வதால் ஆபத்தா? வெளிவந்த முடிவு. தகாத தொழிலுக்கு பெண்களை விற்பனை செய்யும் இணையதளத்தில் இணைக்கப்பட்ட கிருணிகா. இலங்கையில் COVID-19 4வது அலை தோன்றும் அபாயம். மக்கள் பணிகளை முன்னெடுக்க நிதி ஒதுக்கீடு. பசில் தெரிவிப்பு. பிரித்தானியாவில் உணவுக்கு போராடும் ஆயிரக்கணக்கானவர்கள். ஆய்வில் புதிய தகவல். மனித குலத்திற்கு மற்றுமொரு ஆபத்து. அடித்தது அபாயமணி. ப்ராய்டட் மணிகம் சூப்பர் ஸ்டோரில் உடன் மீன் பங்குரட்சி மான் மறை ஆகிய அனைத்தும் நியாயமான விலையில் கிடைக்கும். கார் பார்க்கிங் ஃப்ரீ. கருப்பு ஜூலியை நினைவுகூரும் வகையில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவையினால் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் அனைத்தும் இரவோடு இரவாக போலீஸ் ராணுவம் மற்றும் புலனாய்வாளர்களால் முற்றுமுழுதாக கிழித்தெறியப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் மிலேச்சத்தனமான இச்செயலை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை தெரிவித்துள்ளது. ஜனநாயக நாட்டில் அன்று தொடக்கம் இன்று வரை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை நினைவு கூறுவதற்கு கூட இலங்கை அரசு தடை போடுகின்றது என்றால் இங்கு ஜனநாயகம் எங்கு உள்ளது என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சவால்மிக்க நாடாக இலங்கை மாறியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பொது சேவைத்துறையில் காணப்படும் ஊழலானது இலங்கையில் செயற்படும் அமெரிக்கா முதலீட்டாளர்களுக்கு பாரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் கூறியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள முதலீட்டுக்கான சூழல் தொடர்பான அறிக்கையில் அரசு துறைகளில் காணப்படும் ஊழல்கள் வெளிநாட்டு முதலீடுகளை தடுக்கும் வகையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் எதிர்வு கூற முடியாத பொருளாதார கொள்கை காரணமாக பொருட்களின் பரிவர்த்தனை செலவு மிகவும் அதிகமாக காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இனிவரும் காலங்களில் வீட்டு பணிப்பெண்களாக தொழிலுக்கு அமர்த்தப்படுகின்ற வயதில்லை 18 திருத்தப்பட உள்ளது. இன்னும் 2 மாதங்களில் குறித்த சட்டத்தை திருத்துவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 1956 இலக்க 47 சரத்தின்படி 14 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில்களுக்கு செல்லும் சந்தர்ப்பம் காணப்பட்டது. எனினும் கடந்த ஜனவரி மாதம் தொழிலுக்கு செல்வதற்கான வயதில்லை 16 அதிகரிக்கப்பட்டது. இதன்படி 16 வயதுடைய ஒருவரை வேலைக்கு அமர்த்தினாலும் அவரை ஆபத்தான தொழில்களில் ஈடுபடுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சிறுவர் தொழிலாளர்களை இல்லாது செய்யும் நோக்கில் புதிய திருத்தத்தின் அடிப்படையில் ஊழியர்களை தொழிலுக்காக உள்வாங்கும் வயதெல்லையினை 18 உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை ஆபத்துக்கள் நிறைந்த 52 தொழில்கள் கண்டறியப்பட்டுள்ளதோடு புதிய திருத்தத்தின்படி 76 தொழில்கள் ஆபத்துக்கள் நிறைந்த தொழில்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளன. தொழில் நீதி மற்றும் கல்வி அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தினை அமல்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்றை தடுக்கின்ற தடுப்பூசி டோஸ்கள் 2ஐயும் ஒரே தடவையில் பயன்படுத்தினால் எந்த ஆபத்தும் ஏற்படாது என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கண்டி உடப்போராதனையை சேர்ந்த பெண்ணொருவர் நேற்று 2 தடுப்பூசி டோஸ்களையும் ஒரே தடவையில் பெற்றுக்கொண்டதால் மயக்கமுற்று வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ராஜாங்க அமைச்சர் அவ்வாறு ஒரே தடுப்பூசி மருந்து 2ஐயும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்வதால் எவ்விதமான ஆபத்தும் நடக்காது என கூறியுள்ளார். சிறுவர்களை பாலியல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தும் இணையதளத்தில் தனது பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கிருணிகாவிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெண் பிள்ளைகளின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தொடர்பில் எந்த ஒழுங்குமுறையும் இல்லை. பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன. அவ்வாறு பயன்படுத்தி விளம்பரங்கள் செய்யும் இணையதளத்தில் என்னுடைய தொலைபேசி இலக்கங்களும் உள்ளன. எனது தொலைபேசிக்கு அழைத்து ஆணொருவர் என்னை சந்திக்க வேண்டும் என கூறினார். அதன் பின்னர் ஆராய்ந்து பார்த்து அவரை எச்சரித்தேன். இவ்வாறாக இலங்கையில் பலர் பாலியல் ரீதியிலான அழுத்தங்களில் உள்ளனர். கொரோனா தொற்றினால் வீட்டிலேயே இருப்பதனால் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மக்கள் செயல்பட தவறினால் நாட்டில் COVID-19 4வது அலை தோன்றும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. பயணக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் பொறுப்புடன் செயல்படுமாறு
சுகாதார சேவைகளின் பிரதிபலிப்பாளர் கேமந்த கேரத் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் மக்கள் பயணிக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளமையினால் மக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. இது தொற்று நோயின் 4வது அலைக்கு வழிவகுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வார இறுதியில் தொடர் விடுமுறையின் போது மக்கள் அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மட்டுமே பயணிக்க வேண்டும் என்பதுடன் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு உதவ வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதிகள் விரைவில் ஒதுக்கப்படும் என நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆளுநர்கள், மாகாண மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலைமைகள் காரணமாக மக்களை நெருக்கடிக்குள்ளாக்காத வகையில் செயல்படுத்துவது மக்கள் பிரதிநிதிகளதும் அதிகாரிகளதும் பொறுப்பும் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரித்தானியாவில் உள்ள ஒவ்வொரு 6 உள்ளூர் அதிகார சபைகளில் ஒன்றின் பசியின் வீதம் தேசிய சராசரியை விட 150% அதிகம் என்று ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது. சேஃபீல்ட் பல்கலைக்கழகம் மற்றும் உணவு அறக்கட்டளை மேற்கொண்ட இந்த ஆய்வில் உணவு பாதுகாப்பின்மையினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியாக பிக்கொம்பே அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த ஆய்வின்படி பக்கிங்ஹாம்ஷயரில் 14% மக்கள் பசியுடன் இருப்பதாகவும் 30% மக்கள் உணவை அணுக முடியாமல் தவிப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. யார்ஷயரில் 13% மக்கள் பசியுடன் இருப்பதாகவும் 5 பெரியவர்களில் 1க்கு மேற்பட்டவர்கள் உணவை அணுக முடியாமல் சிரமப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. குறைந்த பசி, நெருக்கடி அல்லது கவலை கொண்ட பகுதியாக செயின்ட் ஆல்பன்ஸ் உள்ளது. ஜனவரி 2021ஆம் ஆண்டில் 4.2% பெரியவர்கள் முந்தைய மாதத்தில் பசியுடன் இருந்ததாகவும் ஆனால் ஒரு முறையாவது சாப்பிடாமல் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தின் கிழக்கில் பெரும்பான்மையான அதிகாரிகள் 20% மிக குறைந்த பசியை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் மாறுபாடான டெல்டா மற்றும் டெல்டா பிளஸ் போன்ற தொற்றுக்கள் உலகம் முழுவதும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் உலக நாடுகள் முழுவதும் போராடி வருகின்ற சந்தர்ப்பத்தில் டெல்டா மாறுபாட்டை விட அதிக வீரியம் மற்றும் ஆபத்து நிறைந்த மற்றுமொரு மாறுபாடு விரைவில் ஏற்படலாம் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் கொரோனாவின் டெல்டா மாறுபாட்டை விட அதிக பரவல் கொண்டதும் ஆபத்து நிறைந்ததுமான மற்றுமொரு மாறுபாட்டை மனிதகுலம் விரைவில் பார்க்கக்கூடும். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியின் கண்டுபிடிப்பு மற்றும் உலகம் முழுவதும் அதன் பயன்பாடுகள் மட்டுமின்றி பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் உலகம் மற்றுமொரு கொரோனா அலையில் விளிம்பில் உள்ளதென அவர் தெரிவித்துள்ளார்.